அன்பு நேர்களே, குவைட் ஏர்போர்ட் மீது ஈரான்காரங்க தாக்கிட்டாங்க. டெர்மினல் 1 அத முனையம் 1 பற்றி எரிக்குது. மிகப்பெரிய சேதம். வீடியோ வருது பாருங்க. அதுல ஒருத்தர் ஒரு லேபர் எந்த ஒரு காரணம் இன்னும் சரியாகல கொல்லப்பட்டிருக்கிறார். இப்பொழுதோ ஈரான் மீது இவர் நேச நாடுகள் யாரு, அமெரிக்கா, இஸ்ரேல், யுக்ரைன் கொண்டு ஈரான் மீது தாக்க போறாராம். இது உனக்கு தேவையா? நீ சுண்டக்கா கன்றி, உனக்கு கூட ஒன்றுமே இல்லை, எல்லாமே அமெரிக்கா விட்ட நீ அள்ளிக்கொள்ற எண்ணெயை கொடுத்து. இப்ப ஈரானுக்கு அடிச்சா அவன் சும்மா இருப்பானா? அவன் சண்டையில பிறந்தவர்களுங்க, தாடிக்காரனுகள். அவன்கிட்ட நீங்க ஓட்டாம சும்மா இருங்கள. அவன் என்ன சொல்றான்? நீங்க அந்த அமெரிக்கா குவைத்துக்கு இடம் கொடுக்காது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடம் கொடுக்காம விடுங்களேன். நீங்க அவனுக்கு பேஸ் கொடுக்க, லேண்ட கொடுக்குறீங்க, ஏர் பேஸ கொடுத்தா அவன் அடிக்காம என்ன சும்மா அடிப்பானா? யாரையாவது பாம்பு, இந்த கோப்ரா பாம்பு யாரையும் சும்மா கடிச்சா மிரிச்சாதான் கடிக்கும். சும்மா யாரையும் கடிச்சிருக்கா? இப்ப நீங்க அவனுக்கு கொடுக்காம விடுங்களேன், சும்மா கூட பாட்டுக்கு நிம்மதி வைக்கலாம்னா நீங்க விடுற மாதிரி தெரியல. ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாகவும் குவைத் வெளியுறவு அமைச்சகம் இன்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொன்னாங்களா? அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்திக்காரன் செய்தி அடிக்க போறான், நீ அடிமாவனே அடி. தாங்க போறீங்கடா டேய், போனாண்டா அவன் ரத்தம் பாப்பான்டா. பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் நடத்திய கொடுமையான மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை குவைத் வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை வன்மையாக கண்டித்தது. பலஸ்தீனம் விட்டு கொட்டக்குள்ள எல்லாருமே கண்டிச்சு அவன் கணக்கெடுக்க. அதே மாதிரி ஈரான் கணக்கெடுக்க மாட்டான். இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்கள் வளைகுடா நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் மற்றும் முக்கிய வசதிகளை குறிவைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டார், பலர் காயமடைந்தனர். மேலும் குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தூதரகங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகள் சேதமடைந்தன என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் இலக்குகளுக்கு எதிரான ஒரு தெளிவான தீவிர நடவடிக்கையாகும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மரணத்துடன் பலர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரச ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கைகளின்படி செயல்பாட்டு மற்றும் தூதரக வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதால் சேத மதிப்பீடுகள் இன்னும் வெளியாகவில்லை. இன்று மாலை வரையும் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தனது முழுமையான மற்றும் உள்ளார்ந்த உரிமையை குவைத் தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வார்த்தைகள் ஒரு தலைபட்சமாக பதற்றத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக எதிர்கால நடவடிக்கைகளை நிறுவப்பட்ட சர்வதேச கட்டமைப்புகளுக்குள் நிலைநிறுத்தி சாத்தியமான எந்த ஒரு பதிலடிக்கும் ஒரு திட்டமிட்ட பூர்வாங்க வரைகரையை உணர்த்துவது. அதான் பிந்திய தகவல் என்னண்டா, இவரு அமெரிக்காவிட்ட எல்லாம் கேட்கிறாராம், அவங்கள ராணுவத்துக்கு பயிற்சி எடுக்க போறாராம். யுக்ரைனை கொஞ்சம் பேரை இறக்கி வச்சுக்கிறாங்க, இன்னும் மேலே இறக்க போறாங்களாம். வச்சுட்டு நாங்களும் மிசைல் அடிக்க போறோம், ஆடி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலாற்று ரீதியாக பிராந்திய மோதல்களுக்கு மத்தியில் குவைத் கவனமான ராஜதந்திர நிலைப்பாட்டை பேணி வந்துள்ளது என்றும், இருப்பினும் அதன் விமான நிலையம் மற்றும் ராஜதந்திர வளாகங்கள் குறிவைக்கப்பட்டன. ஈரானின் முந்தைய பிராந்திய ஈடுபாட்டின் போக்குகளில் இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க விலகலை குறிக்கிறது. பதிலடிக்கான சட்டப்பூர்வ அடிப்படைகள் மீது அந்த அறிக்கை முக்கியத்துவம் கொடுக்கிறது. பதிலடிக்கு தயாராகிறாங்களாம். சரியா போச்சு. நீங்க பதிலடி அடிச்சா அவனை சும்மா சீண்டினா கொண்டு கொட்ட போறான். மார்ச் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் மற்ற பல உறுப்பு நாடுகள் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தாக்கியதில் இருந்து நூலிலையில் தப்பியதாகவே அல்லது சிதைவுகள் விழுந்ததாகவோ தெரிவித்துள்ளன. இருப்பினும் அவற்றில் பெரும்பாலானவை குறிப்பிட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை விவரிக்கவில்லை. ஈரானிய தாக்குதல்களால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதாக குவைத் வெளிப்படையாக கூறியிருக்கிறது. அந்த போக்கிலிருந்து அதை வேறுபடுத்தி காட்டுகிறது என நெருக்கடியின் தகவல் தொடர்புகளை நன்கு அறிந்த பிராந்திய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இன்று ஈரான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 பகுதியை பெரிதாக தாக்கியிருக்கின்றது. தீப்பத்தி எரிகின்றது வருகிறது பாருங்கள். இந்த தாக்குதலில் விமான நிலைய கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. துரதிருஷ்டவசமாக இதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஒரு இந்தியர் உட்பட உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன.
விமான சேவைகள், விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குவைத் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அனைத்து வணிக ரீதியான விமான சேவைகளையும் மறு அறிவிப்பு வரையும் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றது. விமானங்கள் பறப்பதில்லை, விமானங்கள் லேண்ட் ஆகவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் குவைத் ஏர்வேஸ் உள்ளிட்ட அனைத்து விமான சேவைகளும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் தங்கள் விமான நிலைய நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பயண மாற்றங்கள் குறித்து தகவல்களை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரான் தரப்பிலிருந்து ஏவப்பட்டவை என்று சர்வதேச ஊடகங்கள் மற்றும் குவைத் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஈரான் வாயை திறக்கவில்லை. ஈரான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மிசைல்ஸ் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் மோதல்களின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு சற்று முன்னதாக ஈரானின் கஷம் தீவில் உள்ள ஒரு ராணுவ கட்டமைப்பின் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தன. அதற்கு பதிலடியாகவே ஈரான் இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத் விமான நிலையத்தை தவிர ஈரான் இதே நாளில் பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும், ஆனால் அங்கிருந்த அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகளும் தெரிவிக்கின்றது. பஹ்ரைன் ராணுவமும் தெரிவித்திருக்கின்றது. வந்த ஏவுகணைகள் எல்லாம் ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக இடைமறித்து தாக்கியதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த சூழல் மிகவும் பதற்றமாக இருப்பதால் அங்குள்ள பிரயாணிகளை பாதுகாப்பாக இருக்குமாறும் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் ஒரு நபர் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார் என்று சொல்லப்பட்டாலும் இந்திய தூதரகம் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சுமார் 63 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் அடங்குவர். பலருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவைத் தனது வான்வெளியை தற்காலிகமாக மூடியிருக்கின்றது. வணிக ரீதியான அனைத்து விமான சேவைகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டது. பின்னர் சேதமடையாத டெர்மினல் 4 வழியாக குறைந்த அளவிலான விமான சேவைகள் மட்டும் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்பட்டு வருகிறது. குவைத் வான் பாதுகாப்பு படைகள் ஈரானின் பல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்தன. இருப்பினும் சில ட்ரோன்கள் முனையத்தை தாக்கியுள்ளன. இந்த சூழல் மிகவும் தீவிரமாக இருப்பதால் குவைத் அரசு இதை கடுமையான ஆக்கிரமிப்பு என்று கண்டித்துள்ளது. யாராவது இந்த செய்திகளை இந்தியா பக்கம் திருப்பி விடுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கொடுத்திருக்கின்றது. அது ஒரு முன்னெச்சரிக்கை நகர்வுகளையும் கொடுத்திருக்கின்றது. இன்னும் இந்த உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. 63 பேரில் பிரித்த காயங்கள் சில சீரியஸாக மாறி உயிரிழப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்து வரும் செய்திகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.